இன்றைக்கி ஈஸி அண்ட் சிம்பிளாக எக் பெப்பர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு 4-5 முட்டை தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், பட்டை, லவங்கம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு வெங்காயம், 2 தக்காளி சேர்த்துக்கலாம். 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 2 பச்சை மிளகா, கூடவே கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்க்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துட வேண்டாம், பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது வேக வச்ச முட்டைகளை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதை மூடி வச்சு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். முட்டை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. முட்டை சேர்த்து ரொம்ப நேரம் வேக வச்சா அது ஹார்ட் ஆகிடும். அதனால் 2 நிமிஷத்தில் இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம எக் பெப்பர் மசாலா ஈஸி அண்ட் சிம்பிளாக செஞ்சு முடிச்சாச்சு. கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.